ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழரசன். வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் கிளாஸஸ் தமிழரசன். நம்மளுடைய யூடியூப் சேனல்ல டெக்னிக்கல் அண்ட் ட்ரேடிங் அனாலிசிஸ் கோர்ஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில இன்னைக்கு சாப்டர் 9 பத்தி பார்க்க போறோம். ஓகே, சாப்டர் 9 பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல் முறை வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நீங்க நிஜமாலுமே ட்ரேடிங் கத்துக்கிட்டு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும் அப்படின்னா சாப்டர் 1ல இருந்து பாருங்க. நீங்க பெய்டு கோர்சஸ் கட்டினீங்க அப்படின்னா 25,000 இருந்து 50,000 ரூபாய் நீங்க செலவு பண்ணணும். பட் அப்படி நீங்க செலவு பண்ணாலுமே இந்த அளவுக்கு ப்ரொஃபஷனலான ஒரு கோர்ஸ் உங்களுக்கு கிடைக்குமான டவுட் தான். ஸோ கொஞ்சம் இன்டெப்தா நம்ம வந்து பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமா இதை வந்து பென் அண்ட் பேப்பர் எடுத்து வச்சுட்டு நோட் பண்ணுங்க. நோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண நீங்க ஒரு நல்ல ட்ரேடரா வந்துருவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான சாப்டர்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இஸ் ஷேர் ட்ரேடிங் அண்ட் ஷேர் மார்க்கெட் இஸ் ரெப்யூட்டட் பிசினஸ் அப்படிதான் பார்க்க போறோம். ஆமாங்க, நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு. எல்லாரும் ஷேர் மார்க்கெட்னு சொல்றாங்க. ஆனா அதுல நிறைய சந்தேகங்கள் இருக்கு, நிறைய லாசஸ் இருக்கு, நிறைய ஏமாத்து வேலைகள் அண்ட் ஃப்ராட்ஸ் வந்து இருக்கு. அது ரெப்யூட்டடான பிசினஸா அப்படின்னு படிச்ச நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. ஸோ அந்த கேள்விக்கான ஒரு பதிலாகவும் அண்ட் தென் நீங்க ஏன் ஷேர் மார்க்கெட்குள்ள வந்து அதுல என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறதும் இந்த வீடியோல பார்க்க போறாங்க. ஓகே, இப்போ ஷேர் மார்க்கெட் இல்லைன்னா இந்த உலகம் எப்படி இருக்கும்ன்றத பார்க்கலாம். ஷேர் மார்க்கெட் இல்லைன்னா நமக்கு ஆப்பிள் ஐபோன் கிடைச்சிருக்காது, டாடா குரூப் வளர்ந்திருக்காது. கொரோனா சமயத்துல 1500 கோடி ரூபாயை ரத்தன் டாடா வந்து டாடா சன்ஸ் மூலமாகவும் அவருடைய ஓன் அக்கௌண்ட்ல இருந்து கொடுத்தாரு. ஸோ இந்த ஒரு பணம் சேரிட்டபிள் இருந்து நமக்கு வந்திருக்காது. இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ற போன்ஸ், ஏன் இந்தியாவே வளர்ச்சி அடைஞ்சிருக்காது, உலக பொருளாதாரமே இந்த அளவுக்கு இருக்காது. ஏகப்பட்ட விஷயங்கள் இதுல இருக்குங்க. ஓகேவா? ஸோ அதனால ஷேர் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா உலகத்தோடைய ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பினான்சியல் பில்லர் அப்படின்னு சொல்லலாம். இதன் மூலமா நிறைய கம்பெனிஸ் ஃபண்ட் வந்து ரைஸ் பண்றாங்க லீகலா. அதே நேரத்துல நிறைய இன்வெஸ்டர்ஸ் முதலீடு பண்ணி அவங்களுடைய வெல்த்தை பெருக்குறாங்க எல்லாம் லீகலா. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம பாண்ட்ஸை தள்ளி வச்சிருவோம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து தள்ளி வச்சிருவோம். ஸ்டாக்ஸ் மட்டும் பார்ப்போம். ஸ்டாக்ஸ்ன்னு பார்க்கும்போது ஹிஸ்டரியை கொஞ்சம் புரட்டி பாருங்க. ஆயிரக்கணக்கான ஷேர்ஸ் நிறைய ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுல நம்மளுக்கு வந்து ஃபெயிலியர் கொடுத்தது சில ஸ்டாக்ஸ் தான் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நம்ம ஒரு 10 ஸ்டாக்ல முதலீடு பண்றோம் அப்படின்னா ஷார்ட் டேர்ம்ல பார்க்கும்போது 7 பங்குகள் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கும், 3 சொதப்பிருக்கும். ஆனா லாங் டேர்ம்ல பார்க்கும்போது 10ல எப்படியும் 8ல 9 நல்ல பங்குகள் வந்து மேல வந்துடும். ஸோ ப்ராபபிலிட்டியை பொறுத்து தான் ஷேர் மார்க்கெட் வந்து இயங்கிட்டு இருக்கு. பட் இன் கேஸ் ஆஃப் ரிஸ்க்னு வரும்போது நிறைய பேர் தள்ளி விற்கிறது எதுக்கு அப்படின்றது மட்டும் எனக்கு புரியலைங்க. ஒருத்தர் வந்து ஹோட்டல் ஆரம்பிக்கிறாருன்னா ஹோட்டல் பிசினஸ் முடிஞ்சிச்சுன்னா அடுத்த பிசினஸ் போறாரு இல்லைங்களா? பட் ஷேர் மார்க்கெட் அப்படின்றது கிடையாது. நீங்க வந்து நல்லா கத்துக்கிட்டு பண்ணீங்க அப்படின்னா ஒரு ட்ரேட்ல இருந்து இன்னொரு ட்ரேட் போகணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இதுக்கு நீங்க வந்து நிறைய விஷயங்களை கத்துக்கணும். ஓகே, ஷேர் ட்ரேடிங் எப்போ ரிப்பீட்டட் பிசினஸா வரும்னு பார்க்கும்போது இதை நீங்க கத்துக்கிட்டு பண்ணும்போது நோ வாட் யூ டூயிங் ஆர் கோயிங் டு டூ. நம்ம யாரு, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற பிளான் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்க இந்த பிசினஸ்க்குள்ள ரிப்பீட்டடான ஒரு growth வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழரசன். வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் கிளாஸஸ் தமிழரசன். நம்மளுடைய யூடியூப் சேனல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரீயான ட்ரேடிங் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் கோர்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுல உங்களுக்கு கத்துக்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்க பெருசா எதுவும் பண்ண வேண்டாம். சப்ஸ்கிரைப் பட்டன் அண்ட் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க. நீங்க நிஜமாலுமே கத்துக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறவங்களா இருந்தீங்கன்னா மட்டும் சாப்டர் 1ல இருந்து இந்த வீடியோஸ் எல்லாமே ஒவ்வொன்றா பாருங்க. பிகாஸ் சாப்டர் 1ல இருந்து இன்னைக்கு சாப்டர் 9 வரைக்கும் வந்துட்டோம். இதுல ஷேர் மார்க்கெட்னா என்ன, அது எப்படி வேலை செய்யுது, பேஷன்ஸ்னா என்ன, அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ற ஏகப்பட்ட சைக்காலஜிக்கல் மேட்டரை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இன்னைக்கும் மிகப்பெரிய சைக்காலஜிக்கல் மேட்டரை பத்தி பார்க்க போறோம். எஸ், அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சாப்டர் 9 நம்ம பார்க்க போறது இஸ் ஷேர் மார்க்கெட் இஸ் ரெப்யூட்டட் பிசினஸ். ஒரு மதிக்கத்தக்க ஒரு பிசினஸா அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபினான்சியல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் உலகத்தோடைய அசைக்க முடியாத ஒரு பில்லர் எதுன்னு கேட்டீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் தான். ஸ்டாக் மார்க்கெட் இல்லைன்னா நம்ம கிட்ட ஆப்பிள் ஐபோன் இருக்காது, டாடா குரூப் இவ்வளவு பெருசா வந்திருக்காது, ரிலையன்ஸ் கம்பெனி இருக்காது, டெஸ்லா கார்ஸ் இருக்காது. இந்த மாதிரி ஏகப்பட்ட இனோவேஷனான திங்ஸ், அதாவது இந்த உலகம் அடுத்த லெவலுக்கே போயிருக்காது ஸ்டாக் மார்க்கெட்னு ஒரு விஷயம் இல்லாம போயிருந்துச்சு அப்படின்னா. ஸ்டாக் மார்க்கெட் தான் இம்பார்ட்டன்ட் பில்லர். நான் ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா சாமானிய மனிதனுக்கும் பாத்தீங்க அப்படின்னா பெனிஃபிட் இருக்கு, மிகப்பெரிய பிசினஸ் பண்றவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு, ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உள்ள அடக்கி வச்சிருக்கிற ஒரு விஷயம் தான் ஷேர் மார்க்கெட்டுங்க. இப்போ கம்பெனிகள் வந்து ஃபண்ட்ஸை வாங்கி பிசினஸ் பண்றாங்க, இன்வெஸ்டர்ஸ் அதுல பங்குகளை வாங்கி அவங்களும் ஓனர் ஆக்குறாங்க. ஸோ நோட் திஸ் பாயிண்ட். இந்த இடத்துல நீங்க கவனிக்க வேண்டியது, இது வந்து வெறும் ஸ்டாக் மார்க்கெட்ன்றது ஒரு சந்தை கிடையாது.
பில்லர் ஆஃப் எக்கனாமி. உலக பொருளாதாரமே ஷேர் மார்க்கெட் இல்லாம இல்ல. ரெண்டாவது ரெகுலேஷன்ஸ். நீங்க நினைச்ச மாதிரி ஒரு பங்கு சந்தை, இப்ப காய்கறி மார்க்கெட் மாதிரி ஒரு பங்கு வந்து உருவாக்க முடியாது. அதுக்கு வந்து ஏகப்பட்ட விதிமுறைகள், சட்ட திட்டங்கள் இருக்கு. இப்போ இந்தியாவில் பார்க்கும்போது செபி அதை பாக்குறாங்க. யூஎஸ்ல செக்னு ஒரு அமைப்பு இருக்கு. யூகேல எஃப்எஸ்சின்னு ஒரு அமைப்பு இருக்கு. ஸோ இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட் ஆஃப் ரூல்ஸ், எங்க நாட்டு மக்களுக்கு இதுதான் சரியா இருக்கும், இந்த மாதிரி நீங்க ஒரு பங்கை வந்து வெளியிடணும் அப்படின்னு சொல்லி ரூல்ஸை வச்சு அதை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணி மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு மோசடியான ஒரு இடம்னு பார்த்துக்கோங்க. இப்ப சீட் ஆடுற கிளப் இருக்கு, இல்ல ஸ்பெகுலேஷன் கேமிங் லாட்டரி டிக்கெட் வாங்குற ஒரு இடமும் இருக்கு. 3ஆம் நம்பர் சீட், 2வது நம்பர் சீட் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து ஒரு அரசாங்கம் கண்காணிக்குமான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நடக்கிறது வந்து ஸ்பெகுலேஷன்ஸ். பட் ஷேர் மார்க்கெட் அப்படின்றது கிடையாது. செபிக்கு கீழே இருக்கு. அது டெய்லி பாத்தீங்கன்னா கம்பெனிஸ் என்ன பண்றாங்க, பங்குதாரர்கள் என்ன பண்றாங்க, புரோக்கர் நிறுவனங்கள் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு எல்லாத்தையும் வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அது பாத்துக்காங்க. உங்களுக்கு அந்த பேக் ஹேண்ட் வந்து அந்த ஒரு ப்ராசஸ் வந்து போயிட்டே இருக்கும். யாரும் உங்களை ஏமாத்த போறது கிடையாது. மூணாவது ப்ரொஃபஷனல் ரெகனைசேஷன், அது கெரியர்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ சீட்டார் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு வந்து மேனேஜர் போஸ்ட் கிடைக்குமா, இல்ல அவர் அடுத்த லெவலுக்கு போக முடியுமா? அவர் வந்து பில்டர், அவருடைய வெல்த் வந்து பில்ட் பண்ணணும் அப்படின்னா ஒண்ணு நல்லா சீட் ஆடணும், இல்லைன்னா அந்த மாதிரி சீட் எடுக்கிறப்ப 2 3 வைக்கணும். ஓகேங்களா? பட் அந்த மாதிரி கிடையாது. நீங்க ஷேர் மார்க்கெட்டை பத்தி கத்துக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாலே உங்க கண்ணு முன்னாடி ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங், அசெட் மேனேஜ்மெண்ட், மியூச்சுவல் ஃபண்ட், ஹெட்ஜ் ஃபண்ட் மேனேஜர்ஸ், அண்ட் தென் பாத்தீங்கன்னா அனாலிட்டிக்ஸ், டேட்டா சயின்டிஸ்ட், அந்த மாதிரியான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற இந்த ஒரு கெரியருக்குள்ள இருக்குங்க. இதுக்காகவே தனியான கோர்சஸ் இருக்கு. மிகப்பெரிய நிறுவனங்களும் இருக்காங்க. வேங்கார்ட், பிளாக் ராக், மார்கன் ஸ்டான்லி, கோல்ட்மேன் சாக்ஸ், இவங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் அண்ட் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ். ஸோ இவங்களுக்கு மிகப்பெரிய டிமாண்ட் இருக்கு. ஷேர் மார்க்கெட்டை யாரு கத்துக்கிறீங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய டிமாண்ட் ஃபியூச்சர்ல காத்துக்கிட்டு இருக்குங்க. பிளாக் ராக்கை பத்தி சொல்லணும் அப்படின்னா அவங்களுடைய அசெட்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட்ல எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 12 ட்ரில்லியனுங்க. அவனுடைய ஓபிஎம் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் மினிமம் 10 to 15%. வெறும் 10% எடுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு நிறுவனத்துடைய ப்ராஃபிட் மட்டும் 1.2 ட்ரில்லியன் அளவுக்கு இருக்கும். 1.2 ட்ரில்லியன் எந்த அளவுக்கு பேசுன்னு கேட்டீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவுடைய ஜிடிபியே 4.4 ட்ரில்லியன் தான். அந்த ஒரு ட்ரில்லியனை வச்சுட்டு நம்ம வந்து ஒரு ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கனாமி இந்த ஸ்டேஜ்ல இருக்கும். பட் அமெரிக்காவை சார்ந்த நிறுவனம் அவங்களுடைய ஆனுவல் growth அண்ட் அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் மட்டுமே 1.2 ட்ரில்லியன் அளவுக்கு வந்துட்டு இருக்கு. 4.4 ட்ரில்லியன் இந்தியாவோடது அப்படின்னா அது கிராஸ் மதிப்பு. இது வந்து இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் மதிப்பு. பாத்துக்கோங்க. இவங்க எதுவும் பண்ணல, உலக அளவை அசெட்ஸ் மேனேஜ்மெண்ட் மட்டும் பண்றாங்க. மக்கள் கிட்ட பணத்தை வாங்கி பாண்ட்ஸ், ஷேர்ஸ் இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ அப்படி பண்ணி ஒரு மிகப்பெரிய நிறுவனமா இருக்காங்க பிளாக் ராக். பிளாக் ராக்குன்னு ஒரு கருப்பு சரித்திரம் இருக்குன்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன் தெரியுமா? அவங்க வந்து உலகத்துல இருக்க மேஜரான கம்பெனிஸ்ல ஸ்டேக் வைக்கிறது மூலமா அந்த கம்பெனிகளை ஆட்டி வைக்கிறாங்க. ஸோ அதனால மீடியாஸ் அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு, பேங்க்ஸ் அவங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பிளாக் ராக் மானிட்டர் பண்றாங்கன்னு ஒரு டாக் சைக்காலஜி இருக்கு. பட் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. ஆனா பிளாக் ராக் இந்தியாவில உள்ள வராங்கன்னு சொல்லும் போதே மிகப்பெரிய எதிர்வலைகளும் பார்த்தீங்கன்னா ஆச்சரிய அலைகளும் பார்த்தீங்கன்னா வீச ஆரம்பிச்சது. இதுக்கான காரணம் பிளாக் ராக்கோடைய பவர். வெறும் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரேமா ஆரம்பிச்சவங்க தான் 30 வருஷத்துல உலகத்தையே அவங்க கையில கொண்டு வந்திருக்காங்க. நம்ம வந்து உலகத்தை கையில கொண்டு வர வேண்டாம், பட் நம்முடைய பினான்சியல் வந்து நம்ம கையில கொண்டு வரலாம் இல்லைங்களா? ஸோ அதுக்காக ட்ரை பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த பிசினஸ்குள்ள வரணும். ஓகே, இப்போ தெரியும் ஷேர் மார்க்கெட் மூலமா ஒரு பிசினஸ் எப்படி நடக்குது அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஏன் இதுக்குள்ள வர மாட்டேங்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சில விஷயங்களை பார்ப்போம். திங்ஸ் டு நோ. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். ஒரு பிசினஸ்னா என்ன? நமக்கு கேபிட்டல் தேவைப்படும். அதே மாதிரி தான் ஷேர் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணணும் அப்படின்னாலும் கேபிட்டல் வந்து உங்களுக்கு தேவைப்படும். நீங்க வந்து ஷேர்ஸ் வந்து வாங்குறதுக்கு, விற்கிறதுக்கு, அண்ட் தென் மற்ற எல்லா விஷயம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேபிட்டல் தேவைப்படுது. அதே மாதிரி இதுலயும் பிசினஸ்லயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுது? கேபிட்டல் வந்து தேவைப்படுது. செகண்ட் திங், இந்த மாதிரி ட்ரேட் பண்றது வந்து ப்ரொப்ரேட்டரி ட்ரேடுன்னு பண்ணுவாங்க. அதாவது ப்ரொப்ரேட்னா அவங்களுடைய சொந்த பணத்தை போட்டு ட்ரேட் ஆரம்பிக்கிறவங்க தான் ப்ரொப்ரேட்டரின்னு சொல்லுவாங்க. பிசினஸ் பிளான். நண்பர்களே, இப்போ ஒரு பிசினஸ் வந்து ஆரம்பிக்க போறீங்க, சரிங்களா? சில மாசங்களுக்கு அது நல்லா போயிட்டு இருக்கும், சில மாசங்களுக்கு டல் அடிக்கும். இப்போ டீஸ்ட் பிசினஸ் வைக்கிறீங்க அப்படின்னா சம்மர் காலகட்டத்தில் நல்லா போகும். ஏன்னா அப்பதான் லீவு அண்ட் சம்மரோட கிளைமேட் சேஞ்ச் காரணமா எல்லாரும் இந்த ஹோல்சேல் ஐட்டம்ஸை தேடி வருவாங்க, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி பிசினஸ் பிளான் அண்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து இருக்கணும். ட்ரேட் பண்றவங்க முக்கால்வாசி பேருக்கு கேபிட்டல் எப்படியோ ரெடி பண்ணிடுவாங்க. ஆனா பிசினஸ் பிளான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம்,
ஹூ வி ஆர். நம்ம ஸ்கேல்பரா, இன்ட்ராடே ட்ரேடரா, ஸ்விங் ட்ரேடரா, பொசிஷனல் ட்ரேடரா, இல்ல லாங் டர்ம் இன்வெஸ்டரா, அந்த பிளானும் கிடையாது. ஸோ பிசினஸ் பிளான் இருந்தால் தான் அந்த பிளானுக்கு பொறுத்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி பில்டப் பண்ண முடியும். ஸோ நம்ம கிட்ட பிசினஸ் பிளானே இல்லைன்னு சொல்லும்போது ஸ்ட்ராட்டஜியும் ஒர்க் ஆகுது இல்லையா? ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்காம இருக்கிறதுனால தான் இது வந்து ஒரு ரிப்பீட்டட் பிசினஸ்குள்ளேயே வர மாட்டேங்குது. செகண்ட், டூல்ஸ். இப்போ டூல்ஸ்னா என்னங்க? டூல்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னொரு வார்த்தை சேர்த்துப்போம், உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்போ நான் வந்து ஒரு மளிகை கடையில் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு என்னென்ன தேவை? ஒரு குடோன் இல்லைன்னா ஒரு கடை வந்து தேவைப்படும். ஒன்று நான் சொந்தமாக கட்டலாம், இல்லை ரெண்ட் எடுக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரைவேட்டான ஒரு இடம் வந்து இருக்கணும். நிறைய பேர் வந்து வீட்டிலேயே இருந்துகிட்டு அவங்களுடைய பெட்ல படுத்துட்டு ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நான் வந்து தனியாக ஒரு இடத்துக்கு போங்கன்னு சொல்ல கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு குவைட்டான ஒரு ரூம் வந்து உங்களுக்கு தேவை. உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணாத ஒரு இடம். உங்க வீட்லயே இன்னொரு ரூம் சும்மா இருக்கணும், அந்த ரூமுக்குள்ள போய் ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? டூல்ஸ்ன்னு பார்க்கும்போது உங்ககிட்ட ஹை ஸ்பீட் இன்டர்நெட் கிடைக்கணும். இல்லைன்னா ஜென்ரலான ஒரு 1 MB ஸ்பீட்ல இருக்க இன்டர்நெட் ஆகுது உங்ககிட்ட இருக்கணும். ஒரு மானிட்டர் இருக்கணும். அண்ட் தென் இந்த படிப்பு, அதாவது நீங்க ரெக்கார்ட் பண்றதுக்கான ஒரு ஜேர்னல் உங்ககிட்ட இருக்கணும். ஸோ இது எல்லாமே இருந்தாதான் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே கம்ப்ளீட் ஆகும். அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து பிசினஸ் என்ற ஒரு ப்ராசஸை நோக்கி போக முடியும். ஓகேங்களா? பட் ஷேர் ட்ரேடிங் பண்ற நிறைய பேர் ஒரு மொபைல் போனை வச்சுக்கிட்டு ஒரு ஹை டிஸ்ட்ராக்ஷன் இருக்கிற ஏரியாவில் உட்காந்துக்கிட்டு ஃபோக்கஸான ட்ரேட் எடுக்க முடியல அப்படிங்கிறதே என்னுடைய மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. ஸோ ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு இடத்த வந்து சூஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல போய் பண்ண ஆரம்பிங்க. ரெண்டாவது, ட்ரேடிங் ஜேர்னல். ஃப்ரெண்ட்ஸ், ட்ரேடிங் ஜேர்னல்னா இன்னைக்கு ஒரு ஷேரை வாங்குறீங்கன்னா அது என்ன ஷேர்ல என்ன பிரைஸ்க்கு வாங்குனீங்க, ஏன் விற்க போறீங்க ரீசனோட நீங்க வந்து மெயின்டைன் பண்றதா ட்ரேடிங் ஜேர்னல். நான் வந்து 100 ரூபாய்க்கு டாடா ஷேரை வந்து வாங்கினேன், 105 ரூபாய்க்கு வித்தேன் அப்படின்றத எழுதிட்டேன். பை செல் ரெக்கார்ட் ரெண்டுமே வந்துருச்சு. என்ன டைமுக்கு வாங்கி வித்தங்கிறது இருக்கு. எதுக்காக வித்தன்றதை நீங்க வந்து நோட் பண்ணணும். ட்ரெண்ட் ரிவர்சல் நடந்துருச்சா, இல்ல நெகட்டிவ் நியூஸ் வந்துருச்சா, இல்ல டார்கெட் அச்சீவ் பண்ணிச்சா அப்படிங்கிறத நீங்க எழுதி நீங்க வந்து நோட் பண்ணணும். அப்படி நோட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன தெரிய வரும்னா உங்களுக்கு ரீசன் தெரியும். ஃபியூச்சர்ல நீங்க எடுத்து பார்க்கும்போது இந்த ரீசனுக்காக நான் வித்துட்டேன் அப்படின்ட்டு. ஃபியர்னு போட்டுருங்க. நிறைய பேர் வந்து பயத்திலேயே விற்பாங்க. ஸோ 105 ரூபாய்க்கு வாங்கிட்டுங்க, இங்கிருந்து கீழே போயிருமோ அப்படின்ற ஒரு பயத்தில் வாங்குவாங்க. ஸோ அப்போ ஃபியர்னு போட்டு வைங்க. அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல நீங்க எடுத்து பார்க்கும்போது பயத்தால நம்ம இந்த ஷேரை வந்து ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி வித்துருக்கோம். இப்போ அது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ நம்ம ஏன் பயந்தோம், எதுக்கு பயந்தோன்ற காரணம் வந்துருமா, அந்த நம்ம பயம் வந்து சரியா போச்சா தப்பா போச்சுன்னு வந்துருமா. ஸோ இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் வந்து நம்ம வடிவமைச்சு ட்ரேட் பண்ண ஆரம்பிப்போம். இதுதான் ஆக்சுவல் பிசினஸ்லயும் நடக்கும். பேங்க்ஸ் வந்து கடன் வாங்கி கடன் கொடுக்குறாங்க. ஸோ அவங்க எவ்வளவு யோசிப்பாங்க, எவ்வளவு ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பாங்க, எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் அவங்க ஜேர்னல் வந்து மெயின்டைன் பண்றாங்க. எதுக்குமே ரெக்கார்ட் வந்து இருக்கணும். ஸோ அதனால பிசினஸ் ட்ரேடிங்குள்ள, அதாவது ட்ரேடிங் வந்து நீங்க பிசினஸ் பண்றதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தேவைப்படுது என்னன்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல், பிசினஸ் பிளான் அண்ட் ஸ்ட்ராட்டஜி, டூல்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ட்ரேடிங் ஜேர்னல். இது எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க ஒரு பிசினஸா கொண்டு போகிறீங்க அப்படின்னா. அண்ட் தென் பேஷனா கொண்டு போனாலும் இது முக்கியங்க. நீங்க பேஷனா கொண்டு போனாலும் இது ரொம்ப முக்கியமா இருக்கும். அடுத்தது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ங்கிறது எப்படின்னா, நிறைய பிசினஸ் பார்த்துருக்கீங்களா? ஒரு 2-3 பிசினஸ் தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருப்பாங்க. அதில் ஏதாவது ஒரு பிசினஸ் வந்து டிஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்று அதை வித்துருவாங்க, இல்லை அதை ஆப்ரேஷன்ஸ் வந்து குவிட் பண்ணிட்டு அடுத்த பிசினஸ் நோக்கி போயிடுவாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நொன்ற குதிரையை வச்சுட்டு நம்ம ஒரு பந்தயத்துல வந்து ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் நடிவடைகிற பிசினஸை வந்து நம்ம மேல கொண்டு வந்தலாம்னு சொல்லி ட்ரை பண்ணி கொண்டு வர முடியாம போயிடுச்சுன்னா நம்ம சேர்த்து வச்ச சொத்துக்களும் போயிடும். அதனால ஒரு பிசினஸ் நல்லா ஓடலன்னு பாருங்க, யாரை வேணா பாருங்க. இப்போ டாடாஸ் வந்து டாடா டோகோமோ கூட ஒரு பிசினஸ் பார்ட்னர்ஷிப் பண்ணாங்க. ஏதோ ஒரு மனஸ்தாபம், ஏதோ ஒரு வந்து லாஸ். அதனால அதை விட்டுட்டு வேற ஒரு இதுல வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க. இதே மாதிரி ரிலையன்ஸ் நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி ஃபோக்கஸ் வந்து நல்லா போற பிசினஸ்ல மட்டும் காமிப்பாங்க. அதே நேரத்துல நீங்க அனில் அம்பானியை பாருங்க. நஷ்டமடைகிற பிசினஸை வந்து டேக் ஓவர் பண்ணி 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 அவரும் நஷ்டமே போயிட்டாரு, போண்டி ஆயிட்டாரு. அதே மாதிரி விஜய் மல்லையா அதிகமான செலவுகள் பண்ணாரு, பிசினஸ் லாஸ்ல போச்சு, பிசினஸ் வித்தார். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பார்க்கலாம். உதாரணத்துக்கு கிங்ஃபிஷர் வந்து நீங்க எடுத்துக்கலாம், விஜய் மல்லையா கிட்ட. ஓகே, இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரேட் வந்து உங்களுக்கு லாஸ்ல போகுது அப்படின்னா நீங்க வந்து ட்ரேடிங் ஜேர்னல் தெரிஞ்சிடும். ரிஸ்க் இந்த இடத்துல நீங்க வந்து ப்ளே பண்ணணும். இந்த இடத்துல வந்து நஷ்டம் ஆகுது அப்படின்னா நஷ்டம் ஆனானே வெளியே வந்துடணும். ஓகே, இல்ல இது மாதிரி மீண்டு வந்துடும், மேல வந்துடும், இன்னும் கொஞ்சம் பணத்தை போடுவோம்னு சொல்லி நீங்க போட்டுட்டே இருந்தீங்கன்னா நம்ம கிட்ட இருந்த 100 கோடி கூட பங்கு சந்தைக்கு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா ஒரு நிமிஷத்துல 100 கோடி சம்பாதிக்கிறவங்க இருக்கிறாங்க இந்த ஒரு ஷேர் மார்க்கெட்ல. அப்படி இருக்கும்போது நம்ம கிட்ட இருக்க பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்றது மூலமா ஷேர் மேல வருமானம் வராது. அதுக்கான டைம் வரும்போது தான் மேல வரும். ஸோ அதனால இன்ட்ராடே பண்றீங்களா, முடிஞ்சுன்னா வெளியே வந்துட்டேன். ஸ்விங் ட்ரேட் பண்ணாலும் அப்படிதான், மீண்டும் மேல போகும்னு சொல்லி ஓவர் ரிஸ்க் வந்து இருக்காதுங்க. ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஸ்டாப் லாஸ் கிட்டான வெளியே வந்துடணும். இது வந்து ரியல் பிசினஸ்க்கும் இல்ல ஷேர் மார்க்கெட் பேஷனா இருந்தாலும் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ நீங்க ஷேர் மார்க்கெட்டை வந்து ஒரு ரிப்பீட்டட் பிசினஸா கொண்டு போக போறீங்க அப்படின்னா
அதுக்கான விஷயங்களை வந்து பார்த்துட்டோம். அதை ரெப்யூட்டட் பிசினஸா பண்ண வேங்கார்ட், கோல்ட்மேன் சாங்க், பிளாக் ராக்கோடைய வளர்ச்சியை பத்தி நம்ம வந்து பார்த்துருந்தோம். இப்போ நெகட்டிவ் சைட்ஸ், பங்கு சந்தையை பத்தின நெகட்டிவ்ஸ்னா பம்ப் அண்ட் டம்ப் மெத்தட். நெகட்டிவ்ல ஃபர்ஸ்ட் இருக்குதே இந்த பம்ப் அண்ட் டம்ப் தாங்க. இப்போ ₹1 இருக்கிற பங்கு திடீர்னு ₹25 ட்ரேட் ஆகும். இதுக்கு நிறைய பேர் வந்து பணத்தை போடுவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. அந்த ஷேருடைய பிரைஸ் இந்த எட்ஜ்ல இருந்து மேல போகும். ஸோ மேல போன உடனே பப்ளிக்கு இது வரைக்கும் எதுவுமே தெரியாது. ஏன்னா பங்கு வந்து சைலண்டா மூவ் ஆகிட்டே போகும். இப்போ ₹1 இருக்க பங்கு ₹10 போகும்போது ₹10 போயிடுச்சு, கீழே விழுந்துருமோ அப்படின்னு நினைப்பாங்க. ₹15 போகும்போது இல்ல இல்ல இன்னும் கீழே விழுக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு யோசிப்பாங்க. இது ₹20, ₹22 போகும்போது ஐயோ இந்த பங்கு ₹200 போகும் போலயே, இந்த பங்கு வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா மிகப்பெரிய லாஸ் நமக்குன்னு சொல்லிட்டு வாங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இது வரைக்கும் இந்த பங்கை வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. யாருன்னா புரோக்கரேஜ் ஃபிர்ம்ஸ் இல்லைன்னா மிகப்பெரிய பணக்காரங்க யாராவது ஆப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ₹22 மேல போகும்போது நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். கடைசியில டீ கடைக்காரன் வரைக்கும் அந்த பங்கை பத்தி தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஸோ அந்த நேரத்துல என்ன ஆகும்னா, இதுனா வரைக்கும் பை பண்ணிட்டு இருந்த மியூச்சுவல் ஃபண்ட், இன்வெஸ்டர்ஸ், பணக்காரங்க எல்லாருமே அப்படியே சைலண்ட் ஆயிருவாங்க. அதுக்கப்புறம் ₹22 ₹25 போகுது, ₹28 போகுதுன்னா அது ஒன்லி பியூரான ரிட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் உடைய பங்கா இருக்கும். நிறைய பேர் வந்து வாங்குவாங்க. ஸோ ₹22 வாங்கினவங்க ₹25 போனோடனே எனக்கு 20% லாபம்ப்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த நேரத்துல தான் இவங்க வந்து விற்க ஆரம்பிப்பாங்க. யாரு? இன்வெஸ்டர்ஸ் அண்ட் அதர் பணக்காரங்க எல்லாருமே விற்க ஆரம்பிப்பாங்க. ஸோ விற்கும் போது ₹1 வாங்கினவன் ₹25 வித்தான் அப்படின்னா எவ்வளவு லாபம்? கொள்ள மடங்கு லாபம். கிட்டத்தட்ட 25 மடங்கு லாபம். ₹1 இருக்கும்போது 100 கோடியை போட்டிருந்தாங்கன்னா இப்ப ₹2,500 கோடி ரூபாய்க்கு மேல வந்து அவங்க கிட்ட வந்து இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க? விற்பாங்க. விற்க விற்க பெரிய இம்பாக்ட் வராது. ஏன்னா இப்போ நிறைய இன்வெஸ்டர்ஸ், ரிட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் பணத்தை போட ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஷேக் ஆகும் பங்கு. இந்த நேரத்துல எல்லாருமே வித்துட்டு வெளியே வந்துருவாங்க. அதுக்கப்புறம் ரிட்டெயில் இன்வெஸ்ட் வாங்கின பங்கும் 28 மேல போகவே போகாது. ஸோ போகலான்னு சொல்லி எல்லாரும் விற்க ஆரம்பிக்கும் போது எல்லா பங்குகளும் கீழே விழுகும். அப்படி பண்ணும்போது ₹1 ₹25 ₹28 போன பங்கு மீண்டும் ₹10 ₹8 ₹7 ₹1 வந்துடும். வாங்குறக்கு ஆளுங்களே இல்லாம கடைசி அதே பிரைஸ் வந்துடும். ஸோ இதுல இருந்து நீங்க தப்பிக்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, லார்ஜ் கேப் நிறுவனங்களை நோக்கி போகணும். லார்ஜ் கேப் அண்ட் மிட் கேப், ஸ்மால் கேப், இந்த 3 டேர்ம்ஸ் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த லார்ஜ் கேப்பையும் மிட் கேப்பையும் பாத்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியா வந்து மேனிபுலேட் பண்ணி மேல கொண்டு போக முடியாது. ஏன்னா இப்போ ரிலையன்ஸ் பார்த்துக்கலாம், கிட்டத்தட்ட ட்ரில்லியன் கணக்கான மதிப்புள்ள ஷேர்ஸ் வந்து இருக்கு. இதெல்லாம் ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னா யாராலையும் அவ்வளவு சீக்கிரம் முடியாது. சரிங்களா? அதே மாதிரி டாடா, டிசிஎஸ், அதுக்கப்புறம் டாக்டர் ரெட்டி இந்த மாதிரி நிறுவன பங்குகளை ஈஸியா வந்து மேனிபுலேட் பண்ண முடியாது. சுருக்கமா நிஃப்டி 50 பங்குகள் இல்ல நிஃப்டி நெக்ஸ்ட் 100 பங்குகளை வந்து மேனிபுலேட் பண்றது கஷ்டம். பிகாஸ் அது லார்ஜ் கேப்பா இருக்கும். பட் இந்த மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய மதிப்பு ஒரு 10,000 கோடி, ஒரு 1,00,000 கோடி இருக்கும். ஸோ நிறைய பணத்தை வச்சிருந்தோம் அப்படின்னா இதை வந்து மேனிபுலேட் பண்ணிடலாம். பட் ஸ்மால் கேப் அப்படி கிடையாது. யாரு வேணாலும் அதிக பணம் வச்சுட்டு இதை மேனிபுலேட் பண்ணணும்னு ட்ரை பண்ணா பண்ணிடலாம். இதை தடுக்கிறதுக்கு செபி இருக்காங்க. பட் செபியை தாண்டியும் மண்ணை தூக்கிட்டு அதை பண்றவங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. முக்கியமா இன்ஃபுளுசர் பீப்புள்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நம்ம வந்து இந்த பம்ப் அண்ட் டம்ப் ஸ்கேம்ல இருந்து சிக்காம இருக்கணும்னா நம்ம வந்து லார்ஜ் கேப்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதாவது நீங்க பங்குச்சந்தைக்கு வந்து புதுசா இருக்கீங்கன்னா அப்போ லார்ஜ் கேப்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆனா இன்சைடர் ட்ரேடிங்லாம் நம்ம எதுவுமே பண்ண முடியாதுங்க. அதையும் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்ல நடக்கும், அப்பப்போ நடக்கும். பட் அதனால பெரிய இம்பாக்ட் இருக்காது. ரெண்டாவது ஸ்பெகுலேஷன் கேமிங். இது வந்து நம்மளுடைய எமோஷன்ஸ். இப்போ பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, பணத்தை கொடுக்குற ஒரு மிஷினை வந்து நினைக்கிறாங்க. ஈஸி மணி வந்து வந்துடும். எஸ்ங்க, பங்குச்சந்தையில ஈஸியான மணியை வந்து சம்பாதிக்கலாம். பட் அதே நேரத்துல அதை தக்க வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா உங்களுக்கு ஒரு சிஸ்டம் இருந்தால் மட்டுமே உங்களால வந்து தேக்கி வைக்க முடியுமே தவிர, இல்லைன்னா நீங்க எந்த அளவுக்கு சம்பாதிச்சீங்களோ அந்த அளவுக்கு பணத்தையும் விட வாய்ப்பு இருக்கு. எந்த இடத்துல உங்களுக்கு 1 கோடி கிடைக்குதோ அந்த இடத்துல நீங்க 1 கோடி விடவும் வாய்ப்பு இருக்கு. இதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதனால ஸ்பெகுலேஷன் கேம்லிங்குள்ள போகாதீங்க. அதாவது இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஸ்பெகுலேஷன், கேம்லிங், ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டர், இவங்களுக்கு என்ன வித்தியாசம்னா, நம்ம எப்படி சம்பாதிக்க போறோம், எதை வச்சு சம்பாதிக்க போறோம், இந்த 2 கேள்விக்கான பதிலும் இருக்கணும். நமக்கு எப்படி இந்த பணம் வருது அப்படின்ற ரீசனோட தெரிஞ்சுட்டு பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ஒரு லீகலான ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா பிளாட்ஃபார்ம். பட் எப்படி பணம் வருதுன்னே தெரியாது, எதுல சம்பாதிக்க போறோன்னே தெரியல அப்படின்னா அது வந்து ஒரு சூதாட்டம் மாதிரி. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டே நீங்க பண்ணுங்க. 3வது கன்சிஸ்டன்சி. இப்போ நான் வந்து பேசுறத பார்த்தா இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணி பெருசா பேசுற மாதிரி இருக்கும். பட் நான் வந்து எதையுமே பெருசா பேசல. நான் சொல்றதோட பேசிக் கான்செப்ட் என்னன்னா கன்சிஸ்டன்சி.
நம்ம லாஸ்ட் சாப்டருக்கு முந்தின சாப்டர் பார்த்திருந்தோம். த சீக்வன்ஸ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் அப்படின்ட்டு. ஸோ அதுல ரிட்டர்ன்ஸ்னா எப்படி வரும், எப்படி ஆவரேஜ் ரிட்டர்னை வந்து கேல்குலேட் பண்றாங்க, இதன் மூலமா நம்ம சைக்காலஜியை வந்து எப்படி ட்ரிகர் பண்றாங்கன்னு எல்லாமே பார்த்திருந்தோம். ஸோ அதே தான் இங்கேயும் கன்சிஸ்டன்ட் ட்ரேடிங்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒரு சின்ன கேபிட்டல் வச்சுட்டு ஸ்மால் ஸ்மால் ப்ராஃபிட்ல கன்சிஸ்டண்டா பண்ணும்போது உங்களுக்கு வெல்த் கிரியேட் ஆகும், உங்களுக்கு வந்து ஜென்ரலான இன்கம் வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்டா நீங்க பண்ணிட்டு இருக்க காமெடி உங்களுக்கு வந்து வேலை செய்யும். பட் கன்சிஸ்டன்சி இல்லாம இன்னைக்கு நினைச்சா நான் வந்து இன்ட்ராடே பண்ணுவேன், நான் ப்ராஃபிட் எடுக்க முடியும்னு தப்பான ஒரு ஸ்கோப்ல வந்து அவங்க பண்ணி லாஸ் வந்து புக் பண்றாங்க. ஸோ ஒரு பிளானை வந்து உருவாக்கிட்டு பண்ணீங்கன்னா ரொம்ப பெட்டரா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சாப்டர்ல என்னால எந்த அளவுக்கு சிம்பிளா உங்களுக்கு வந்து சொல்ல முடியுமோ என்னுடைய இதை வச்சு நான் வந்து சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நம்ம பேசிக்கா என்னென்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மார்க்கெட் வந்து ஏன் முக்கியம், அதோடைய ரோல் என்னன்னு பார்த்தோம். மார்க்கெட் ரோல் உலகத்துடைய எக்கனாமி லெவலும் பார்த்தோம். ரெண்டாவது, இது வந்து ஒரு பிசினஸா கொண்டு போகணும் அப்படின்னா வாட் வி நீட் அப்படின்னு பார்த்தோம். நமக்கு என்னென்ன இருந்தால் இதை வந்து ஒரு பிசினஸ் மாதிரி கொண்டு போகலாம், இல்லை ஒரு பிசினஸ் மாதிரி கொண்டு போக என்னென்ன வேணுன்றதை பார்த்திருந்தோம். செகண்ட், நெகட்டிவிட்டி, அதை நம்ம எப்படி அவாய்ட் பண்றது அப்படிங்கிறத வந்து பார்த்திருந்தோம். இந்த மூணும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பாய்.